வணக்கம். அன்புடன் சேகர். 2-3 நாளாக நம்ம மகாபாரதத்தை பற்றியே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற சர்ச்சைக்குரிய சம்பவங்களை பற்றி நம்ம பேசலாம். அதை பற்றி நிறையா புக்கு இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. இன்றைக்கி வரையே இங்கே சண்டை நடக்குது. சுற்றி அவ்வளோ அரபுலக நாடு இருக்குது மத்திய கிழக்கில். இஸ்ரேலுங்கிற ஒரே நாடு இத்தனை பேரை சமாளிக்கதே, அது எப்படி? அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ், அரசியல், இதெல்லாம் என்ன? இதுக்கு ஆதியிலேருந்து போகணும். ஆபிரகாம், இப்ராஹிம் அப்படிங்கிற நபர்லேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த சந்ததி. அதாவது இதுக்கு மூலமான காரணம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகிப்போச்சு. அப்போ வரையும் குழந்தை இல்லை. கடவுள்கிட்ட வென்றார். அந்த மக்களோட நம்பிக்கைப்படி அவர் யூதர் தான். ஆபிரகாம் யூத இனத்தில் பிறந்தவர் தான். யூத இனத்தில் பிறந்தவர். ஆபிரகாம் கடவுள்கிட்ட வென்றார். இதுக்கு மேலே அப்போ கடவுளோட தீர்க்கதரிசிகள்லாம் பூமியில் அவங்கள்ட்ட பேசுவாங்களாம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உனக்கு இந்த பூமியில் வெளியில் வா, அந்த கூடாரத்தை விட்டு வெளில வா, வானத்தில் இருக்க நட்சத்திர அளவுக்கு உன்னோட சந்ததி பெருகி இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை, என் மனைவிக்கு வயசாகி போச்சு, எப்படி குழந்தை பிறக்கும் இனிமே அப்படின்னு இவர் கவலையாக சொல்லியிருக்காரு. நிச்சயம் கடவுள் ஆணைப்படி உன்னோட சந்ததி தான் இந்த பூமியை ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூதர்களுக்கு எப்போதுமே இயல்பாக இருக்க ஒரு குணம் என்ன தெரியுமா? தன் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது, நாம தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையில் இருக்கவங்க. இப்போ வரையும் அவங்க சாதனைகளை மறுக்க முடியாது. நல்ல மூலக்காரங்க. நிறைய நீங்கள் சயின்டிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெயிச்ச நிறைய பேர் எடுத்திங்கன்னா அவங்க நிச்சயம் யூதர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதேமாரி ஒற்றுமைக்கும், ஒரு ஏரியாவில் ஒரு யூதரை குடியேற்றினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிக பெரும்பான்மையாக யூத குடியேற்றம் இருக்கும். ஏன்னா கடைசி யூதனை வரையும் கைவிடாமல் அவங்க எப்படியாவது மேலே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அதான் யூதரோட இயல்பான குணம். இப்போ ஒரு ஏழ்மையான ஒரு யூதன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு ஏழ்மையில இருக்கான், ஆனால் அவன் ஒரு பெரிய திறமைசாலி அப்படின்னா அவனை மேலே கொண்டாட என்ன முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுவாங்க. நல்ல போராட்டமான இனம்தான், போராடி இருக்குது, வரலாறு பூரா ரத்த சிந்தி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதிகமாக உதவி செஞ்சவங்களை இன்றைக்கி வதைக்கிறாங்க, இஸ்லாமியர்களை. இஸ்லாமியர்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் தான் இந்த சிலுவை போர் காலத்தில் தன்னோட வாட்களை செக் பண்ணுறதுக்காக, சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக யூதர்களுக்கு தான் சோதனை பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு யூத வெறுப்பு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை கொன்னாங்க அப்படிங்கிற யூத வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு கொடுத்தது இஸ்லாமிய ஆட்சியில் தான். சலாவுதீன்கிற மன்னர் தான் ரொம்ப அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் என்ன காரணமோ தெரில, ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காது. அதுக்கு ரீசன் நான் சொன்ன இவர் தான். யார்? ஆபிரகாம். சொன்னேன்ல, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைன்னொன்னே அவருடைய மனைவி சாரா என்ன பண்ணுறாங்க, தன்னோட அடிமை பெண்ணான ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது பைபிளில் ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும், குரானில் ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முதல் குழந்தை பிறக்குது. பைபிள் படி அந்த முதல் குழந்தையோட பேர் இஸ்மவேல். குரான் படி இஸ்மாயில். பைபிள் படி ஆபிரகாம், குரான் படி இப்ராஹிம்.
இப்ராஹிம் நபி, அவங்க நபின்னு தான் சொல்லுவாங்க. இஸ்மாயில் நபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நபி வழி அந்த வரிசையாக வர்றதா நபின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து கடவுள் ஒருவர் தான் தூதர். இயேசு கிறிஸ்துவே அவங்க ஈசா நபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குரானில் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் வந்து நபியாக தான் அங்கீகரிச்சிருக்காங்க. நபித்துவம் பெற்றவர் முகமது நபி மாதிரி ஒரு நபி. அடுத்து வரப்போகிற நபி இயேசு கிறிஸ்து, நம்ம கல்கி பகவான் வருவார்னு நம்ம நம்புகிற மாதிரி அவங்க இயேசு கிறிஸ்து திருப்பி வருவார்னு திருப்பி வருகையே கிறிஸ்தவர்கள் நம்புகிற மாதிரியே இவங்களும் நம்புகிறாங்க, இஸ்லாமியர்களும் நம்புகிறாங்க. அவங்க தான் வந்து கொடிய சக்தியான தஜ்ஜால்னு ஒருத்தனை அழிக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாப்பிக்கை மாற்றிட்டோம், இந்த பங்காளி சண்டைக்கு வந்துடுவோம். நம்ம ஊரில் நடந்த பங்காளி சண்டை மாதிரி அங்கேயும் பங்காளி சண்டை தான். முதல் குழந்தை பிறந்தோடனே இந்த பொறாமை குணம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. அந்த சாராங்கிற அம்மாவுக்கு பொறாமை குணம் வந்துருச்சு. ஆபிரகாமோட மனைவியோட அம்மாவுக்கு பொறாமை குணம் வந்துருச்சு. இயல்பிலே பெண்களுக்கு உண்டான பொறாமை குணம். உடனே அந்த பெண்ணை துரத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துடுறார், இஸ்மாயிலையும் அந்த பெண்ணையும். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் அந்த பெண் தண்ணிக்காக அலைஞ்சது, இறைவனோட தூதர் வந்து அந்த இடத்துல ஒரு அந்த குழந்தை கை வச்சு அந்த ஒரு பாலைவனத்தில் இது பண்ணது தான் இன்றைக்கி ஜம் நீர்னு மெக்காவுக்கு போகிறவங்க கொண்டாடுவாங்க. அது ஒரு தனி ட்ராக்கு. இப்போ நம்ம ஆபிரகாம் ட்ராக்குக்கு வந்துடுவோம். விட்டுட்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் ஈசாக்கு சாராவுக்கு பிறக்கிறாங்க ரெண்டாவது. அந்த ஈசாக்கு வம்சவாளியாக வந்தவங்க தான் யூதர்கள். இஸ்மாயில் அண்ட் இஸ்மவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியாக வந்தவர்கள் தான் அரேபியர்கள். இதுதான் பிரச்சனை. அடிமை வம்சத்துலேருந்து வந்தவங்க அரேபியர்கள், நேரடி வம்சத்திலிருந்து வந்தவங்க யூதர்கள் அப்படிங்கிற ஒரு கர்வமான எண்ணம் யூதர்களுக்கு இருக்குது. அந்த புனித பூமி ஜெருசலேமை யார் ஆள்றதுன்னு தான் சண்டை. ஏன்னா கடவுள் வாக்கு தந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வேதப்படி. அப்படி ஒன்றும் வளமான பூமி கிடையாது. ஆனால் அந்த பூமி மேலே அவங்களுக்கு ஒரு பிரியம். உலகத்தில் எங்கே வேணாலும் யூதர்களை அடித்து துரத்துங்க, ஆனால் அவங்க மனசு ஜெருசலேமில் தான் இருக்கும். இஸ்லாமியர்களும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அல் அக்ஸா மசூதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல் அக்ஸா மசூதியை வச்சு சுற்றி ஒரு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா சாலமோன் கட்டின யூதரோட சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடிச்சிட்டு தான் அந்த அல் அக்ஸா மசூதி கட்டப்பட்டதா யூதர்கள் தரப்பில் சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரமாக இங்கே ஒரு சுவரும் இருக்குது, அந்த சாலமோன் தேவாலயம். அந்த தேவாலயம் இடிக்கப்படும்னு இயேசு கிறிஸ்து தன்னோட தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காரு. திருப்பி வந்து நான் மெசியா வந்து கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. 3 பேருமே ஒரே ஆளாக எதிர்பார்க்குறாங்க. கொன்னவங்களும் எதிர்பார்க்குறாங்க, ஆதரிக்கிறவங்களும் எதிர்பார்க்குறாங்க, ஒருத்தவங்களும் அவர் கடவுளாகவே எதிர்பார்க்குறாங்க. இதுதான் இது. கல்கி பகவானுக்கு உண்டான எல்லா குணமும் அதுக்கும் சொல்லப்படுது. அவர் வெள்ளை குதிரையில் தான் வருவார், தீய சக்தி அழிக்க வருவார், கத்தி ஏந்தி வருவார் அப்படின்னு நான் எல்லாம் அந்த 2 மாதத்தை ஆராய்ச்சி பண்ணபடி கண்டுபிடிச்ச விஷயங்கள். அதனால் எல்லா மதங்களும் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒன்று தான், தர்மம் நிலைக்கணும். அவங்க வந்து என்னென்னா ரொம்ப சிலை வழிபாடை எதிர்ப்பாங்க. அந்த 3 குரூப்பும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து தடம் மாறி போயிட்டாங்க. அவங்களே சிலை வழிபாடு அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்களும் இஸ்லாமியர்களும் அந்த விஷயத்தில் மொட்டத்தனமாக சிலை வழிபாடை தவிர்க்கிறவங்க. 2 பேருமே விருத்த சேதனம் பண்ணுறவங்க. விருத்த சேதனம்னா யூதர்கள் வந்து விருத்த சேதனம் சொல்கிறது தான் இஸ்லாமியர்கள் சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இனி மத்திய கிழக்கில் அடுத்தடுத்து என்னென்ன பாலிடிக்ஸு, அவங்களுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸு, அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாய உலகத்துலையும்
இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன நமக்கு மேலே என்ன ஆள்றாங்க, நம்ம பார்க்குற தலைவர்லாம் உண்மையா, நம்மளை ஆள்ற தலைவர்லாம் உண்மையான தலைவர்களா, இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கா, என்ன ஏது எல்லா விவரத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் வந்து மைக்கெலாம் இல்லை, மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்தோடனே தெளிவாக பக்காவாக உங்களுக்கு ஒரு நல்ல தரமான யூடியூப் சேனலை எப்படி சொல்ல முடியுமோ என் வசதிக்கு தகுந்தாப்புல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குறேன். ஓகே, இது யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு உண்டான பகையோட ஆரம்பம். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு அடுத்தடுத்து அவங்க என்னென்ன இடத்துல சண்டை போட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல முகமது நபியோட ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு யூதர்கள் மீறுறாங்க அப்படின்னு. ஆனால் யூதர்களை மாதிரி லஞ்ச லாவணியம் கொடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது, சாதிக்கக்கூடிய ஆளும் கிடையாது, மூலக்காரங்களும் கிடையாது. அவ்வளவுக்கு பிரெயின். யூதர்களுக்கு அப்புறம் தமிழரை சொல்லுவாங்க மூலக்காரன். ஆனால் யூதர்கள் தோற்ற ஒரே ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அந்த உலகம் முறை அடித்து துரத்துனப்ப கடைசி வரை இஸ்லாமியர்கள் வந்து அந்த பாலஸ்தீன மண்ணில் இருந்தாங்க. யூதர்கள் எத்தனையோ நாடு சிலுவை போர்லாம் நடந்து கிறிஸ்தவர்கள் அடித்து பறித்து பிரச்சனை பண்ணையில் யூதர்கள் அடித்து சின்ன பின்னமாகி தான் ஜெர்மனி எல்லா இடத்துக்கும் ஓடினாங்க. ஆனால் எப்படியாவது ஜெருசலத்தை வாங்கணும்னு ஏழை அரேபியர்களை ஏமாற்றி ஒரு பேங்க் ஆரம்பித்து உலகத்திலே நம்ம விடுதலை பிரபாரம் கூட இந்த அளவுக்கு யோசிக்கல. ஒரு நாடை எப்படி உருவாக்க முடியும்னு உருவாக்கி காட்டினவங்க அவங்க. ஒரு பேங்க் ஆரம்பித்து நிலத்தை அடமானம் வைக்க பேங்க் ஆரம்பித்தாங்க. ஏழை அரேபியர்கள் அந்த வறண்ட பூமியில் என்ன பண்ணுவாங்க, சரி இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களேன்னு வேகமாக நிலத்தை அடமானம் வச்சாங்க. அதனால பின்ன சொந்தமாகவே அவங்களுக்கு ஆகிப்போச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து 2ஆம் உலகப் போர் முடியல முக்கால்வாசி இடத்த யூதர்கள் கைப்பற்றிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தில் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிரெயின் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அந்த இடத்த வந்து ஏன்னா அவங்களுக்கு கடவுள் வாக்கு தந்த பூமி, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது வந்து இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான பூமி தான். ஏன்னா அவங்களுக்கும் அது கடவுள் வாக்கு தந்த பூமி தான். ஏன்னா அங்கேருந்து தான் புறாக்குங்கிற ஒரு விமானத்தில் அவர் விண்ணுலகத்துக்கு போய் எல்லா நபிமார்களையும் சந்திச்சுட்டு வந்ததா அந்த அல்-அக்ஸா மசூதி குன்றுலேருந்து தான் போனதுனால தான் இப்போ வரையும் பிரச்சனை நடக்குது. அந்த மசூதி எப்படியாவது இடிச்சுப்படும்னு யூதர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது காப்பாற்றிடுவோம்னு இஸ்லாமியர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையோட தொடர்ச்சியாக யாசர் அரஃபாத், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இப்படி சன்னி ஷியா பிரிவு ஏகப்பட்ட இது இருக்குது. இதை வரிசையாக அப்பப்போ விளக்குறேன். நான் படித்த புத்தகங்கள், நான் படித்த அவங்கள சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ண பயோகிராஃபிஸ், எதை பற்றி எல்லாரை பற்றியும் டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இடையிடையில் நம்ம டாப்பிக்கு வந்துடுவோம். இடையில சுவாரஸ்யத்துக்காக சில நெப்போலியன், ஜூலியஸ் சீசர் இவங்களை பற்றி, மகாவீரர் அலெக்சாண்டர் இவங்களை பற்றியெல்லாம், செங்கிஸ்கானை பற்றிலாம் பேசலாம். உலகத்தையே வென்ற செங்கிஸ்கான் ரொம்ப கொடூரமான மன்னன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனால் அவன்கிட்ட இருக்க நல்ல எண்ணங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அவனுக்கெல்லாம் இருக்குது, நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் சொல்லலாம், பேசுவோம், நிறையா பேசுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என் வீடியோ வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் இல்லை, அதனால் நார்மலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். மைக் வந்து ஜனவரி 4 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே கேட்குற மாதிரி வீடியோ போட்டுருவேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், இன்னும் நிறையா பண்ணணும். ஓகே, நான் மற்றவங்கள மாதிரி ஏதோ காமெடியாக ஒரு சேனல் ஆரம்பித்து பண்ணணும்னு பண்ணலாம். ஏன்னா எனக்கு நடிப்பு திறமை இருக்குது, பண்ணிடுவேன். நடிப்பு திறமை சாதாரணம் இல்லை.
ஏன்னா நான் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டவன். அதனால் நான் நடிப்பு திறமையோடு நிறையா பண்ணுவேன். கமலஹாசன் மாதிரி பண்ணி காட்டுவேன், ரகுவரன் மாதிரி பண்ணி காட்டுவேன், சிவாஜி மாதிரி பண்ணலாம் எல்லாம். ஏன் இவங்களே எடுத்துக்கணும்? அவங்க கேரக்டரு நான் பண்ணால் எப்படி இருக்குன்னு பண்ணால் என்னால் முடியும், பண்ணி காட்டலாம். ஆனால் நான் மக்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இது மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இடையில அந்த மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.